இன்னுமே நீங்கள் ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணி கொண்டுக்கிறீங்களா? அதுதான் உங்களோட பிசியில் வரதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும்போது ஏன்னா அப்படி சொல்கிறேன். அதை பேர் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா ஃப்ரேம் லூப் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியணும்னா முதல்ல ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு முதல்ல இருக்க பார்ப்போம். ஹார்ட் டிஸ்க்ல எல்லாமே வந்து ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் தான் இருக்க போகுது. அதாவது ஒரு மெட்டல் டிஸ்க் இருக்க போது அந்த மெட்டல் டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆக போது மோட்டரை வச்சு. அதே மாதிரி அதை ரீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு ஹெட் ஒன்று இருக்க போது அந்த ஹெட் வந்து டிஸ்க்கு கேட்ட மாதிரி ரொட்டேட் ஆகி எங்கே அந்த டேட்டா இருக்கோ அது கேட்ட மாதிரி அதை ரீட் பண்ணி கொடுத்து. அப்போ அங்கே எல்லாமே ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸை வச்சு தான் ரன் ஆகிக்கொண்டே இருக்க போகுது. அப்போ அதனால் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூ வரப்போகுதுன்னா உங்களோட டேட்டான ரீட் அண்ட் ரைட் ஸ்லோவாக இருக்க போது, அதோட வந்து உங்களோட அப் ஓப்பனிங் ஸ்லோவாக நடக்க போகுது, உங்களோட பூட்டிங் ஸ்லோவாக நடக்க போகுது. இப்படியான மேஜர் இஷ்யூஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகே, அப்போ ஹார்ட் டிஸ்க் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி போட்டேன். அப்போ அதுக்கு நான் என்னடா செய்கிறது? ஹார்ட் டிஸ்க்கை வச்சுட்டு நான் வேறு என்னத்துலடா பூட்டிங் பண்ணுறது, ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த டேட்டா வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் உங்களோட டேட்டா வச்சுக்கிறதுக்கு நான் சொல்ல போகிறால் போதுமானதாக இருக்குமோ எனக்கு தெரியல. பட் உங்களோட ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் உங்களோட பூட்டிங் செயற்பாட்டுக்கும் இது வந்து ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. அதன் பேர் என்னென்னா எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, அதாவது சாலிட் ஸ்டேட் டிவைஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. இதில் என்னென்னா அவங்களோட மொபைல் மாதிரி தான் எல்லாமே வந்து சிப்பை வச்சு தான் நாங்கள் டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. அதனால் வந்து டைரெக்டான கம்யூனிகேஷன் நடக்கிறதால, எலக்ட்ரானிக்கில் கம்யூனிகேஷன் நடக்கிறதால இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்க போது. அங்கே ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அப்போ இதனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் மாறிக்கணும் இருக்கும். பட் அந்த இதனால் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ், பொதுவாகவே என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுதுன்னு பார்த்தா உங்களோட டேட்டா ரீட் அண்ட் ரைட் கூட போகுது. அதோட வந்து உங்களோட பூட்டிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆக போகுது. உங்களோட ஆப்புண்ட ஸ்டார்ட் அப் வந்து இன்னுமே நல்லா இருக்க போகுது. இப்படியான கொஞ்சம் நல்ல விஷயங்களை நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மாற்றலாம் எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் எஸ்எஸ்டியில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது ஒரு சிப்பில் தான் ஸ்டோர் பண்ணுறதுனால அதுலேயே அந்த டேட்டா அழிகிறதுக்கான வாய்ப்புகளும் கூடவா தான் இருக்குது. அப்போ அதனால் எஸ்எஸ்டியில் உங்களோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணாதீங்க. ஒரு நாளும் பூட்டிங்கையோ ஆப்பையோ அப்படியானதில் அதில் வச்சிருக்கோம். டேட்டாவை நீங்கள் இப்போ ஹார்ட் டிஸ்க்லேயே மெயின்டைன் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஓகே இருக்குது. நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதை எஸ்எஸ்டிக்கு மூணி போட்டு ஒர்க் பண்ணி போட்டு திருப்பி மூணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அது ஓகே இருக்குது. ஹார்ட் டிஸ்க்லேயும் ஒரு ஓஎஸ் வச்சுக்கிறீங்க, எஸ்எஸ்டிலையும் ஒரு ஓஎஸ் வச்சுக்கிறீங்க. அப்போ ரெண்டு பூட்டிங் டைமையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பூட்டிங் டைம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கிட்ட போகும். அதில் டிஎஸ்ல வெறும் ஒரு நிமிஷம் கூட போகலாம். ஆனால் ஒரு எஸ்எஸ்டி இருக்கிற பூட்டிங் டைம் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்லேயே அது பூட் ஆகி முடிய போகுது. அப்போ உங்களுக்கு வந்து எப்பயுமே ஹார்ட் டிஸ்க்லேருந்து எஸ்எஸ்டிக்கு மாறதால உங்களோட ரீட் அண்ட் ரைட் வந்து ஒரு 2-3 மடங்காவது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் காட்டும். உங்களோட மிச்ச ஸ்பெக் எல்லாம் ஓகே இருக்குது. நான் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் தான் அவ்வளோ யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னா நீங்கள் அதை மாற்றிட்டு நீங்கள் எஸ்எஸ்டியில் உங்களோட ஓஎஸ்ஐயும் உங்களோட பூட்டபிள் ட்ரைவையும் மாற்றுறதால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது உங்களுக்கு வடிவாக தெரியும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான என்ன பார்க்கணுன்னா ஃப்ரேம் லூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இதில் கமெண்ட் செக்ஷனில் அடுத்து என்னதை பற்றி கேட்கலாம்னு சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் மகாஸ்.